நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். பிரிய கஜவாகன சேவையில் ஸ்ரீ பத்மாவதி தாயார் திவ்ய அனுகிரகம். திருச்சானூரில் சிறப்பாக நடைபெற்ற உத்திராட திருநட்சத்திர உற்சவம். சென்னை திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோவிலில் அஷ்டதளபாத பத்மாராதனை. திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம். சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் ஸ்ரீ தெள்ளிய சிங்கர் பிரம்மோற்சவம். யோக நரசிம்மராக தனித்தும் உபய நாச்சியார்களோடும் ஏகாந்த சேவையிலும் காட்சி கொடுத்த உற்சவர். பாளையங்கோட்டை அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவில் வருடாபிஷேகம். அழகனுக்கு நடைபெற்ற அபிஷேக ஆராதனை. முதலில் திருமலை திருப்பதி ஆன்மீக செய்திகள். திருச்சானூர் ஸ்ரீ பத்மாவதி தாயார் ஆலயத்தில் தாயாரின் ஜென்ம நட்சத்திரமான உத்திராட திருநட்சத்திர உற்சவத்தை முன்னிட்டு தாயாருக்கு கஜவாகன புறப்பாடு நடத்தப்பட்டது. வாகன மண்டபத்தில் தங்க யானை மீது வீற்றிருந்த உற்சவர் ஸ்ரீ பத்மாவதி தாயாருக்கு கற்பூர ஆரதி காண்பித்ததும் புறப்பாடு துவங்கியது. செல்வ திருமகளுக்கு 2 குடைகள் பிடித்தபடி வெளியே அழைத்து வந்தனர். சிகப்பு பட்டு சேலை கட்டி தங்க ஆபரணங்களுடன் கிரீடமும் மலர் மாலைகளும் அணிவித்து ஸ்ரீஹரி பத்தினியை அலங்கரித்திருந்தனர். மாடவீதியில் பிரகாசமாக காட்சி தந்து யானை வாகனத்தின் மேல் அமர்ந்து உலா வந்த தாயாருக்கு ஏராளமான பக்தர்கள் கற்பூர ஆரத்திகள் காட்டி பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்து வழிபட்டனர். நாதஸ்வர மேளதாளங்கள் கோலாட்டங்கள் முன்னே செல்ல மாடவீதியில் உலா வந்த தாயாரை ஏராளமானோர் கண்ணார கண்டு வழிபட்டனர். தொடர்வது தமிழக ஆன்மீக செய்திகள். சென்னை தியாகராய நகரில் இருக்கும் திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோவிலில் ஆனி மாத திருவோண நட்சத்திரத்தையொட்டி அஷ்டதளபாத பத்மாராதனை நடைபெற்றது. முன்னதாக ஸ்ரீ பத்மாவதி தாயாருக்கும் சுவாமிக்கும் பட்டாடைகள் கட்டி மலர் மாலைகள் சூட்டி கவசங்களுடன் கிரீடங்கள் அணிவித்து சிறப்பு அலங்காரம் செய்திருந்தனர். எம்பெருமானின் பாதங்களைச் சுற்றி வெள்ளி கவசம் வைத்து திருநாமங்கள் கூறியபடி பூஜைகளை துவக்கினர். 108 தங்க தாமரைகளை ஒவ்வொரு நாமமாக கூறி அர்ச்சனை செய்யும் வகையில் அஷ்டதல பத்ம ஆராதனையை சிறப்பாக நடத்தினர். மலை வாழும் தெய்வமே ஏழும் மலையனே நாமதாரியே பெருமாளே உன் பாதம் பணிந்தே பாடிட வந்தும் அருள்வாயப்பா. இதையடுத்து தாயாருக்கும் சுவாமிக்கும் திருநாமங்கள் கூறி துளசியால் அர்ச்சனை செய்து தீப ஆரத்தியுடன் கோபுர தீபமும் கற்பூர ஆரத்தியும் காட்டப்பட்டன. திரளான பக்தர்கள் இந்த பூஜையில் பங்கேற்று பரவசத்துடன் சுவாமி தரிசனம் செய்தனர். சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் ஸ்ரீ தெள்ளிய சிங்கர் பிரம்மோற்சவம் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. 5ஆம் திருநாளன்று மாலை கோவிலிலிருந்து உற்சவர் ஸ்ரீ தெள்ளிய சிங்கரை யோக நரசிம்ம மூர்த்தியாக அலங்கரித்து கேடயத்தின் மேல் அமர்த்தி வெளியே சுமந்து வந்தனர். அலங்கார பிரியன் சர்வாபரணங்களுடன் மலர் மாலைகளும் அணிந்து யோக நிலையில் பக்தர்களுக்கு திருக்காட்சி தந்தருளினார். தங்க திருக்குடை பிடித்து ஆலவட்டங்களும் சாமரங்களும் வீசியபடி சுமந்து வந்தனர். மங்கள வாத்தியங்கள் முழங்க உற்சவருக்கு பக்தி உலாத்தல் நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. அழகாக முன்னழகையும் அதேபோல் பின்னழகையும் காட்டியபடி சுவாமி பக்தர்களுக்கு காட்சி தந்தருளினார். 6ஆம் நாள் காலை வாகன மண்டபத்திலிருந்து ஸ்ரீதேவி தாயார்கள் சமேத்த உற்சவர் ஸ்ரீ நரசிம்மரை தங்க கேடயத்தின் மேல் எழுந்தருளச் செய்து ஸ்ரீபாதம் தாங்கிகள் சுமந்து வந்தனர். சுவாமிக்கு நவரத்ன கிரீடமும் பலவித ஆபரணங்களுடன் பிரத்யேக மலர் மாலையும் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். பச்சை பட்டுடுத்திக் கொண்டு காசு மாலையுடன் பவள மாலை பதக்க ஆபரணங்கள் அணிந்து
கிரீடங்களோடு தாயார்களும் எம்பெருமானின் இருபுறம் நின்று காட்சி தர கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. தங்க குடை பிடித்து உற்சவ மூர்த்திகளுக்கு சாமரங்களும் ஆலவட்டங்களும் வீசியபடி ஒவ்வொரு அடியாக நடந்து வெளியே சுமந்து வந்தனர். ஏகாந்த சேவையாக நடைபெற்ற இந்த நிகழ்வில் ஸ்ரீ நரசிம்ம சுவாமிக்கு சந்தனம் சாற்றி புஜகீர்த்தியுடன் இரட்டை கிளி பதக்கம் அணிவித்து பின்னழகையும் அழகாக அலங்கரித்திருந்தனர். ஏராளமானோர் உற்சவ தெய்வங்களை கண்ணார கண்டு பக்தி பரவசத்துடன் சேவித்தனர். திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை மேலவாசல் பகுதியில் இருக்கும் அருள்மிகு பிரசன்ன விநாயகர் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி கோவில் வருடாபிஷேக விழாவை முன்னிட்டு விசேஷ பூஜைகளும் அபிஷேக அலங்கார ஆராதனைகளும் நடைபெற்றன. இதை முன்னிட்டு கோவில் வளாகத்தில் கலசங்களை மேடை மீது பிரதிஷ்டை செய்து பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட குண்டத்தில் ஹோமம் வளர்த்து கலசங்களுக்கு பஞ்சகற்பூர ஆரத்தி காண்பித்தனர். பிறகு மங்கள வாத்தியங்கள் முன்னே செல்ல பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து கொண்டு சிவாச்சாரியார்கள் ஊர்வலமாக சென்றனர். பிறகு மீண்டும் கோவிலை அடைந்ததும் கோபுர விமான கலசத்திற்கு புனித நீரால் அபிஷேகம் செய்தனர். இதையடுத்து கோவிலில் ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேதராக எழுந்தருளியுள்ள சுப்பிரமணிய சுவாமிக்கு பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் செய்தனர். தேவியர்கள் சமேத உற்சவரும் எழுந்தருளி இருக்க அபிஷேகத்தை சிறப்பாக நடத்தி கலச நீரையும் ஊற்றி மகா கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. ஓதுவார்கள் பாடல்களை பாடியபடி இருக்க ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க விசேஷ அலங்காரம் செய்து அழகனுக்கு கோபுர தீபம் காட்டப்பட்டது. ஏராளமானோர் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுப்பிரமணிய சுவாமியை வணங்கி வழிபட்டனர். கும்பகோணம் அருகே கொரநாட்டு கருப்பூரில் வினோத வழிபாட்டு முறைகள் கொண்ட பிரசித்தி பெற்ற அருள்மிகு பெட்டிகாளியம்மன் கோவில் பல்லாக்கு திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. கோவில் முன்பு செண்டை வாத்தியங்கள் முழங்கியபடி இருக்க ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குழுமி இருக்க கோவிலிலிருந்து பல்லாக்கில் உற்சவரை கொலுவிருக்கச் செய்து வெளியே சுமந்து வந்தனர். செந்நிற மேனியலான சுந்தர மகாகாளி கோரை பற்கள் காட்டி திரிசூலத்துடன் அருள் புரிய முன்னும் பின்னுமாக அழைத்துச் சென்றனர். அப்போது பக்தர்கள் மாகாளிக்கு எலுமிச்சை மாலைகள் மலர் மாலைகள் அணிவித்து வழிபட்டனர். பிறகு ஊரின் முக்கிய வீதிகள் வழியாகவும் அம்மனின் பல்லக்கு ஊர்வலம் சிறப்பாக நடைபெற்றது. ஏராளமானோர் அருள்மிகு பெட்டிகாளி அம்மனை பரவசத்துடன் தரிசித்தனர். திருச்சி சிந்தாமணி ஓடத்துறை பகுதியில் உள்ள ஸ்ரீ ஆட்டழகிய சிங்கப்பெருமாள் கோவிலில் மூலவருக்கு சிறப்பு திருமஞ்சனம் நடைபெற்றது. கோவில் கருவறையில் ஸ்ரீ மகாலட்சுமி தேவியை மடிமீது அமர்த்தி கொண்டு காட்சி தரும் மூலவருக்கு எண்ணெய் காப்பு சாற்றி அபிஷேகத்தை துவக்கினர். சங்கு சக்கரதாரி அபயம் காட்டியபடி அருள் புரிய பலவித நறுமண திரவியங்களால் அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். தொடர்ந்து மஞ்சள் சந்தனம் குழைத்து சுவாமியின் திருவாயில் வெண்ணெய் வைத்து மலர் மாலைகள் சூட்டி ஆலவட்டங்கள் வீசினர். பிறகு மூலவருக்கும் உற்சவ மூர்த்திகளுக்கும் நட்சத்திர தீபம் காட்டப்பட்டது. உற்சவர்களுக்கு பட்டு வஸ்திரங்கள் கட்டி தங்க கவசங்களுடன் கிரீடங்களும் மலர் மாலைகளும் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். ஆதிசேஷன் குடைபிடிக்க அவன் கீழ் அமர்ந்து ஸ்ரீ மகாலட்சுமி தாயாருடன் காட்சி கொடுத்த மூலவருக்கு தங்க கவசம் அணிவித்து சுவாமிக்கு பச்சை பட்டும் தாயாருக்கு நீலப்பட்டுச் சேலையும் கட்டி அலங்காரம் செய்திருந்தனர். தொடர்ந்து திருநாமங்கள் கூறி அர்ச்சனை செய்து ஆரத்தி காட்டப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் ஷோலிங்கரில் இருக்கும் திவ்யதேச கோவிலான ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம சுவாமி ஆலயத்தில் 2ஆம் நாள் கோடை உற்சவம் வைபவமாக நடைபெற்றது. இதை முன்னிட்டு கோவில் ராஜ கோபுரத்தின் முன்பு தாயார்களை வெள்ளி கேடயத்தின் மீதும் உற்சவரை தங்க கேடயத்தின் மீதும் எழுந்தருளச் செய்திருந்தனர். பலவித ஆபரணங்களுடன் வளைய கிரீடம் அணிந்து கொண்டு உற்சவர் ஸ்ரீ பக்தோசித பெருமாளும் பச்சை பட்டுடன் திருமுடியில் கொண்டை அணிந்து அதில் சூரிய சந்திர பதக்கங்களோடு கலிங்கத்திராயும் தாங்கியபடி தாயார்களும் திருக்காட்சி தந்தனர். மங்கள வாத்தியங்கள் முழங்க சுவாமிக்கு திருக்குடை பிடித்தபடி அழைத்து வந்து 4 கால் மண்டபத்தில் இருக்கும் ஊஞ்சலில் கொலுவிருக்கச் செய்தனர். பிறகு ஆலயத்திலிருந்து பூக்கூடை எடுத்து வரப்பட்டு சுவாமிக்கும் தாயார்களுக்கும் அணிவிக்கப்பட்டன.
எதிர் சேவையாக ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் தனி ஊஞ்சலில் எழுந்தருளி இருக்க தெய்வங்களுக்கு கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. ஊஞ்சல் சேவை முடிவு பெற்றதும் உற்சவர்களுக்கு ஆரத்திகள் காட்டி வாத்தியக்காரர்கள் வலம் வந்து வணங்கியதும் ஆலயத்தின் உள்ளே பிரவேசிக்கச் செய்தனர். ஏராளமானோர் தாயார் சமேத ஸ்ரீ பக்தோசித பெருமாளை பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்தனர். சைவ சமயத்தின் தலைமை பீடமாக விளங்கும் திருவாரூர் அருள்மிகு தியாகராஜ சுவாமி கோவிலில் சன்னதி கொண்டுள்ள ரிண விமோச்சகருக்கு சோமவார பூஜைகள் நடைபெற்றன. தனி சன்னதியில் வீற்றிருக்கும் அருள்மிகு ரிண விமோச்சகருக்கு வெண்பட்டு கட்டி வெள்ளி விபூதி பட்டை அணிவித்து மலர் மாலைகள் சூட்டி சந்தன குங்குமம் இட்டு அலங்காரம் செய்திருந்தனர். ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசிக்க ரிண விமோச்சகருக்கு அர்ச்சனை செய்து தீபாரதி காட்டப்பட்டது. நிறைவாக பக்தர்கள் கோவில் வளாகத்தில் தீபங்கள் ஏற்றி வைத்து வழிபட்டனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. நாமக்கல்லில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ ஆஞ்சநேயர் திருக்கோவிலில் ஆனி மாத மூல நட்சத்திரத்தன்று அபிஷேக அலங்கார ஆராதனை நடைபெற்றது. பிரம்மாண்ட திருமேனி கொண்டு நின்றருளும் மூலவருக்கு முதலில் வடைமாலை சாற்றி பிறகு எண்ணெய் காப்புடன் அபிஷேகத்தை துவக்கினர். நாதஸ்வர மேளதாளங்கள் முழங்க அஞ்சனை மைந்தனுக்கு பலவித திரவியங்களால் அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். தொடர்ந்து ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு கலசாபிஷேகமும் செய்து கற்பூரம் காட்டப்பட்டது. இதையடுத்து ராமதூதனுக்கு தங்க கவசம் சாற்றி மலர் மாலைகள் அணிவித்து அலங்கரித்தனர். தங்க தலைப்பாகையோடு காட்சி கொடுத்த வாயுபுத்திரனுக்கு அஷ்டோத்திரநாமங்கள் கூறி துளசியால் அர்ச்சனை செய்து ஆரதி காட்டப்பட்டது. எண்ணற்ற பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து ஸ்ரீ ஆஞ்சநேயரை மனமுருக வேண்டி வழிபட்டனர். 108 திவ்ய தேசங்களில் ஒன்றானதும் காஞ்சிபுரத்தில் பிரசித்தி பெற்றதுமான திருவேளுக்கை ஸ்ரீ அழகிய சிங்க பெருமாள் ஆலயத்தில் ஸ்ரீ சைலேச திரு அவதார வைபவத்தை முன்னிட்டு மணவாள மாமுனிகளுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. ஆலயத்தில் உள்ள ஆழ்வார் ஆச்சாரியார் மண்டபத்தில் கொலுவிருக்கும் ஸ்ரீ மணவாள மாமுனிகளுக்கு காவி வஸ்திரம் கட்டி பவித்திர மாலையுடன் மலர் மாலையும் துளசியும் அணிவித்து அலங்கரித்திருந்தனர். தொடர்ந்து தூபத்துடன் கும்ப தீபமும் கற்பூர ஆரத்தியும் காட்டப்பட்டது. பின்னர் நைவேத்தியம் சமர்ப்பித்ததும் எம்பெருமானின் மாலையும் சடாரியும் எடுத்து வரப்பட்டு ஸ்ரீ மணவாள மாமுனிகளுக்கு அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது. நிறைவாக பக்தர்களுக்கு தீர்த்த பிரசாதம் வழங்கினர். ஈரோடு மாவட்டம் பவானி ஊராட்சி கோட்டை கிரிவல பாதையில் இருக்கும் அருள்மிகு கந்தலோக குழந்தை வேலாயுத சுவாமி கோவிலில் மண்டல பூஜைகள் சிறப்பாக நடைபெற்றன. கோவில் கருவறையில் ஒய்யாரமாக நின்று அபயம் காட்டியபடி அருளும் மூலவர் அருள்மிகு வேதகிரி குழந்தை வேலாயுத சுவாமிக்கும் உற்சவருக்கும் பலவித திரவியங்கள் கொண்டு அபிஷேகத்தை சிறப்பாக நடத்தினர். வெற்றி வடிவேலோடு காட்சி தரும் அழகனுக்கு விபூதி காப்பு சாற்றி வஸ்திரம் கட்டி கற்கள் பதித்த ஹாரங்களோடு கிரீடமும் அணிவித்து அலங்காரம் செய்து தீபாரதிகள் காட்டப்பட்டன. தொடர்ந்து நைவேத்தியம் சமர்ப்பித்து பலவித சஸ்திரங்கள் கொண்டு ஷோடச உபச்சாரமும் நடத்தப்பட்டது. புன்னகை தவழும் திருமுகத்தோடு விசேஷ அலங்காரத்தில் காட்சி கொடுத்த அழகனுக்கு அரளிப்பூக்களால் அர்ச்சனையும் செய்தனர். சேலத்தில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ பிரசன்ன வரதராஜ பெருமாள் தேவஸ்தானத்தில் தாயார்கள் சமேத உற்சவருக்கு விசேஷ பூஜைகள் நடைபெற்றன. தேவஸ்தான வளாகத்தில் மூலவர் சன்னதி முன்பு மேடை மீது ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களை விசேஷ அலங்காரத்துடன் எழுந்தருளச் செய்து அஷ்டோத்திர நாமங்கள் கூறி தாமரை இதழ்கள் கொண்டு அர்ச்சனை செய்தனர். தொடர்ந்து உற்சவர்களுக்கு தூபம் காண்பித்து தேங்காய் பழம் நிவேதித்து ஏக தீபம், நட்சத்திர தீபம் மற்றும் கும்ப தீபம் காட்டப்பட்டன. தொடர்ந்து குடை சத்தியம், சாமரம், விசிறி விச்சன்னம் உள்ளிட்ட சஸ்திரங்கள் கொண்டு ஷோடசோபச்சாரம் செய்தனர். பிறகு பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்ய திரளான பக்தர்கள் தரிசிக்க விசேஷ அலங்காரத்தில் அருள் புரிந்த உற்சவர்களுக்கு கற்பூர ஆரத்தி சமர்ப்பித்தனர். பின்னர் அனைவருக்கும் துளசியுடன் தீர்த்த பிரசாதம் வழங்கி சடாரி சாதிக்கப்பட்டது. மன்னார்குடியில் புகழ்பெற்ற ஸ்ரீ ராஜகோபால சுவாமி ஆலயத்தில் நடைபெற்று வரும் ஆனி மாத தெப்ப திருவிழாவின் ஒரு நிகழ்வாக
உற்சவருக்கு தங்க குதிரை வாகன சேவை நடைபெற்றது. முன்னதாக வாகன மண்டபத்தில் தங்க குதிரை மீது உற்சவர் ஸ்ரீ ராஜகோபாலனை கொலுவிருக்கச் செய்திருந்தனர். முத்துக்கள் பதித்த நாயக்கர் தலைப்பாகை அணிந்து காசு மாலைகள், மாங்காய் ஹாரம், பதக்க ஆபரணங்களோடு ராஜ அலங்காரத்தில் காட்சி கொடுத்த சுவாமி அஸ்திரம், வேத்திரம் எனும் சாட்டை, குவளையா பீடம் ஆகியவற்றை ஏந்தி பக்தர்களுக்கு அழகாக திருக்காட்சி தந்தருளினார். இதையடுத்து கோவில் யானை செங்கம்மா முன்னே வர சுவாமிக்கு குதிரை வாகன புறப்பாடு துவங்கியது. தங்க வெட்டும் குதிரையில் ஊர்வலமாக வந்த ஸ்ரீ ராஜகோபால சுவாமியை ஏராளமானோர் பக்தி பரவசத்துடன் தரிசித்தனர். முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்த உற்சவருக்கு பக்தர்கள் கற்பூர ஆரத்திகள் சமர்ப்பித்து தரிசனம் செய்து வழிபட்டனர். திருச்சி சமயபுரம் அருள்மிகு மாரியம்மன் கோவிலில் ஏராளமான பெண்கள் பங்கேற்ற திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. இதை முன்னிட்டு ஆலயத்தில் இருக்கும் மண்டபத்தில் எண்ணற்ற பெண்கள் மங்கள பொருட்களோடு வரிசையாக அமர்ந்து பூஜைகளை துவக்கினர். முதலில் தீபம் ஏற்றி மஞ்சளால் விநாயகர் பிடித்து கணபதி பூஜை செய்தனர். கணநாதனுக்கு தூப தீபம் காண்பித்து அர்ச்சனை செய்ததும் அம்மனாக பாவித்த காமாட்சி விளக்குகளுக்கு போற்றி மந்திரங்களை கூறியபடி மனமுருக வேண்டி வழிபட்டனர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அடுத்த மல்லசமுத்திரம் பகுதியில் இருக்கும் பழமை வாய்ந்த அருள்மிகு சோழீஸ்வரர் ஸ்ரீ அழகராய பெருமாள் கோவில் தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக ஏராளமானோர் பாரம்பரிய நடனம் ஆடியபடி முன்னே செல்ல ஸ்ரீ அழகுராய பெருமாள் எழுந்தருளிய தேர் முதலில் நிலையிலிருந்து புறப்பட்டது. கோவிந்த நாம கோஷங்கள் எழுப்பியபடி ஏராளமானோர் வடம் பிடித்து இழுக்க ஊரை சுற்றி பெருமாளின் திருத்தேர் உலா சிறப்பாக நடைபெற்றது. பிறகு இரு குதிரைகள் பூட்டப்பட்ட பெரிய தேரில் அம்பிகை சமேத அருள்மிகு சோழீஸ்வரரை விசேஷ அலங்காரத்துடன் எழுந்தருளச் செய்தனர். கைலாய வாத்தியம், நாதஸ்வர மேளதாளங்கள் முழங்க பக்தர்கள் வடம் பிடித்ததும் சோழீஸ்வரரின் தேர் உலா துவங்கியது. சிவநாம கோஷங்கள் எழுப்பியபடி ஏராளமானோர் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். ஊரின் முக்கிய வீதிகள் வழியே பிரம்மாண்ட திருத்தேர் உலா விமர்சையாக நடைபெற்றது. சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. ராணிப்பேட்டை மாவட்டம் திமிரி அடுத்த கலவையில் இருக்கும் ஸ்ரீ பெருந்தேவி தாயார் உடனுரை ஸ்ரீ கரிவரதராஜ பெருமாள் கோவில் ஆணி பிரம்மோற்சவத்தின் முக்கிய நிகழ்வான தெய்வ திருமண வைபவம் நடைபெற்றது. கோவில் வளாகத்தில் உற்சவர் பெருமாளை மேடை மீது எழுந்தருளச் செய்து ஆரத்தி காண்பித்தனர். அலங்கார பிரியனுக்கு வெள்ளி கவசங்களுடன் கற்கள் பதித்த ஹாரங்களும் பதக்கங்களும் வைத்து விசேஷமாக அலங்கரித்திருந்தனர். பிறகு ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களை பலகை மேல் நிறுத்தி ஒய்யாளி சேவையுடன் சுமந்து வந்து கோவில் பிரகாரத்தில் சுவாமிக்கு எதிர் சேவையாக நிறுத்தி திருமண வைபவத்தை துவக்கினர். மாலை மாற்றுதல், பூப்பந்து எரிதல் உள்ளிட்ட நிகழ்வுகள் சிறப்பாக நடத்தப்பட்டன. ஏராளமான பக்தர்கள் பரவசத்துடன் தரிசிக்க உற்சவர்களுக்கு ஆரத்தி காண்பித்ததும் ஹோம பூஜையை துவக்கினர். ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் எம்பெருமானின் இருபுறம் எழுந்தருளியதும் பால் பழம் வழங்கும் நிகழ்வு நடத்தப்பட்டது. பின்னர் தாயார்களுக்கு திருமாங்கல்ய தாரணம் செய்து கல்யாண கோலத்தில் காட்சி கொடுத்த தெய்வங்களுக்கு கற்பூர ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. திருவண்ணாமலை, விழுப்புரம், சிவகங்கை, ராமநாதபுரம் மற்றும் புதுவையில் உள்ள பல்வேறு ஆலயங்களின் திருப்பணிகள் நிறைவு பெற்றதை அடுத்து கும்பாபிஷேகம் சிறப்பாக நடத்தப்பட்டது. அந்த காட்சிகளை இப்போது பார்க்கலாம். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் அடுத்த ஆண்டியார்பாளையம் கிராமத்தில் அருள்மிகு பூரண புஷ்கலா சமேத ஸ்ரீ ஐயனாரப்பன் கோவிலில் தெய்வங்களை சுதை சிற்பமாகவும் கற்சிலையாகவும் பிரதிஷ்டை செய்திருந்தனர். காவல் தெய்வமும் பிரம்மாண்ட திருமேனி கொண்டு அமர்ந்தருள கோவில் கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு மங்கள வாத்தியங்களோடு கோ பூஜை நடத்தப்பட்டது. பின்னர் யாகசாலையில் யாகங்கள் வளர்க்கப்பட்டு பூர்ணாகுதி சமர்ப்பித்தனர். தொடர்ந்து கடம்புறப்பாடு துவங்கியது. நாதஸ்வர மேளதாளங்களும் முன்னே செல்ல பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து கொண்டு ஊர்வலமாக வந்தனர். வானில் கருடன் வட்டமிட்டதும் காவல் தெய்வங்களுக்கு புனித நீரால் அபிஷேகம் செய்து அங்கு கூடியிருந்த பக்தர்கள் மீதும் தெளித்தனர்.
நிறைவாக தேவியர்கள் சமேத மூலவர் ஐயனாரப்பனுக்கு கலசாபிஷேகம் நடத்தப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியை அடுத்த சிறுகடம்பூரில் புதிதாக எழுப்பப்பட்டிருக்கும் ஸ்ரீ ராதா ருக்மணி சமேத ஸ்ரீ கிருஷ்ணசுவாமி எனும் ஸ்ரீ வேணுகோபால சுவாமி திருக்கோவில் குடமுழுக்கையொட்டி கோவில் அருகே அமைக்கப்பட்டிருந்த யாகசாலையில் வேத பண்டிதர்கள் யாகங்களை சிறப்பாக வளர்த்தனர். உபயதாரர்களும் பக்தர்களும் மங்கள வாத்தியங்களோடு மூலிகை பொருட்களை ஊர்வலமாக எடுத்து வந்து சேர்ப்பித்தனர். பிறகு கடம்புறப்பாடு நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க கோபுர விமான கலசத்திற்கு புனித நீரால் அபிஷேகம் செய்து கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். கோவிலில் நாகதேவதையோடு தும்பிக்கை ஆழ்வார், ஸ்ரீ வராகசுவாமி, பிரம்மாண்ட திருமேனியோடு ஸ்ரீ ஆஞ்சநேயர் ஆகியோர் எழுந்தருளியிருக்க, ஸ்ரீ ருக்மணி சத்யபாமா சமேதராக உற்சவர் ஸ்ரீ வேணுகோபால சுவாமியும் சிறப்பு அலங்காரத்துடன் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே பெருச்சிக்கோவில் கிராமத்தில் இருக்கும் அருள்மிகு சமீபவள்ளி அம்பாள் உடனுரை சுகந்தவனேஸ்வரர் எனும் ஆண்டபிள்ளை நாயனார் கோவில் குடமுழுக்கையொட்டி பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டிருந்த யாகசாலையில் யாகங்கள் வளர்க்கப்பட்டதும் பிரதான கலசத்திற்கு சிவாச்சாரியார்கள் மகாமங்கல ஆரத்தி காண்பித்தனர். இதையடுத்து பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து கொண்டு யாகசாலையிலிருந்து புறப்பட்டு ஊர்வலமாக சென்று கோவில் கோபுர உச்சியை அடைந்தனர். எண்ணற்ற பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க கோபுர விமான கலசங்களுக்கு புனித நீரால் அபிஷேகம் நடைபெற்றது. மூலவர் சன்னதி, ராஜகோபுரம், பரிவார தெய்வ சன்னதி விமானங்களுக்கும் புனித நீரை ஊற்றி அங்கு கூடியிருந்த பக்தர்கள் மீதும் தெளித்தனர். நிறைவாக விமான கலசத்திற்கு தர்பை புல்லுடன் மாவிலையும் வஸ்திரமும் கட்டி அலங்கரித்து கற்பூரம் காட்டப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் பகுதியில் இருக்கும் அருள்மிகு கற்பக விநாயகர் கோவில் குடமுழுக்கையொட்டி யாகசாலை பூஜைகள் சிறப்பாக நடைபெற்றன. வேத பண்டிதர்கள் மந்திரங்கள் ஓதியபடி குண்டத்தில் பூர்ணாகுதி சமர்ப்பித்து பூஜைகளை நிறைவு செய்ததும் கடம்புறப்பாடு நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து கொண்டு கோபுர உச்சியை அடைந்தனர். அங்கு ஒற்றை விமான கலசத்திற்கு புனித நீரால் அபிஷேகம் செய்து அங்கு கூடியிருந்த பக்தர்கள் மீதும் தெளித்தனர். பிறகு கோவில் மூலவரான அருள்மிகு கற்பக விநாயகருக்கு விசேஷ அலங்காரம் செய்து ஆரத்தி காட்டப்பட்டது. இதையடுத்து கும்பாபிஷேக விழாவில் பங்கேற்ற அனைவருக்கும் அன்னப்பிரசாதம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை பகுதியில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு காசி விஸ்வநாதர் கோவில் கும்பாபிஷேகத்தையொட்டி மங்கள வாத்தியங்களுடன் கலச புறப்பாடு நடைபெற்றது. வேத பண்டிதர்கள் புனித நீர் அடங்கிய கலசங்களை சுமந்து கொண்டு ஊர்வலமாக வந்து கோவில் கோபுர உச்சியை அடைந்தனர். அங்கு விமான கலசத்திற்கு புனித நீரால் அபிஷேகம் செய்தனர். பிறகு கருவறையில் உள்ள அருள்மிகு விஸ்வநாதருக்கும் சிறப்பு பூஜைகள் செய்து புனித நீர் ஊற்றப்பட்டது. இதையடுத்து மூலவருக்கு மலர் மாலைகள் சூட்டி கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். ஏராளமான பக்தர்கள் கும்பாபிஷேக விழாவில் பங்கேற்று பரவசத்துடன் தரிசனம் செய்தனர். மயிலாடுதுறையில் அமைந்துள்ள அருள்மிகு அபயாம்பிகை சமேத மாயூரநாதர் கோவில் ஆனி மாத உற்சவத்தை முன்னிட்டு திருவிளக்கு பூஜை சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக சிவாலய வளாகத்தில் ஸ்ரீ மகாலட்சுமி திருவிளக்கை விசேஷமாக அலங்கரித்து மேடை மீது நிறுத்தி தீபம் ஏற்றப்பட்டதும் பூஜைகளை துவக்கினர். மங்கள பொருட்களோடு பஞ்சமுக விளக்குகளை வைத்து வரிசையாக அமர்ந்திருந்த பெண்கள் முதலில் பஞ்சமுக தீபங்கள் ஏற்றினர். தொடர்ந்து மஞ்சளால் விநாயகர் பிடித்து கணபதி பூஜை செய்தனர். இதையடுத்து அம்மனாக பாவித்த திருவிளக்குகளுக்கு போற்றி மந்திரங்களை கூறி குங்குமத்தால் அர்ச்சனை செய்தனர். பிறகு பிரதான திருவிளக்கு, கோபுர தீபம், கும்ப தீபம் காட்டி பலவித சஸ்திரங்கள் கொண்டு ஷோடச உபச்சாரமும் நடத்தப்பட்டது. நிறைவாக நைவேத்தியம் சமர்ப்பித்து பஞ்சகற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூர் அருகே கெலமங்கலத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு பசவேஸ்வர சுவாமி, ஸ்ரீ வீரபத்ர சுவாமி கோவில் திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. கோவில் வளாகத்தில் பிரத்யேக குண்டம் அமைத்து மந்திரங்கள் ஓதியபடி ஹோம பூஜையை துவக்கினர். குண்டத்தில் பலவித மூலிகை பொருட்களை இட்டு ஹோமம் சிறப்பாக வளர்க்கப்பட்டது. கருவறையில் ஸ்ரீ பசவண்ண சுவாமி என்று அழைக்கப்படும் நந்தியம்பெருமான் வீற்றிருந்து அருள் புரிய கோவில் பரிவார தெய்வங்களாக ஸ்ரீ வீரபத்ர சுவாமி,
பஞ்சமுக விநாயகர் கொலுவிருந்து அருள் புரிகின்றனர். பிரதான கலசத்துடன் பல்வேறு கலசங்களையும் வைத்து மூலவருக்கு அபிஷேகம் நடத்தப்பட்டது. தொடர்ந்து மந்திரங்கள் முழங்க ஸ்ரீ பஞ்சமுக விநாயகருக்கும் அபிஷேகம் செய்தனர். தொடர்ந்து மூலவர் ஸ்ரீ பசவண்ண சுவாமிக்கு கவசம் அணிவித்து மலர் மாலைகள் சூட்டியும், ஸ்ரீ வீரபத்ர சுவாமிக்கு வெண்ணிற ஆடையோடு துளசியும் மலர் மாலை அணிவித்தும் அலங்கரித்தனர். யாக பூஜைகள் நிறைவு பெற்றதும் அன்று இரவு பாரம்பரிய கலை நிகழ்ச்சியான வீரகாசி நடனம், அதைத் தொடர்ந்து அக்னிகுண்ட பிரவேசம் ஆகியவை மிக விமர்சையாக நடைபெற்றன. மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். பிரிய கஜவாகன சேவையில் ஸ்ரீ பத்மாவதி தாயார் திவ்ய அனுகிரகம். திருச்சானூரில் சிறப்பாக நடைபெற்ற உத்திராட திருநட்சத்திர உற்சவம். சென்னை திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோவிலில் அஷ்டதளபாத பத்மாராதனை. திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம். சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் ஸ்ரீ தெள்ளிய சிங்கர் பிரம்மோற்சவம். யோக நரசிம்மராக தனித்தும் உபய நாச்சியார்களோடும் ஏகாந்த சேவையிலும் காட்சி கொடுத்த உற்சவர். பாளையங்கோட்டை அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவில் வருடாபிஷேகம். அழகனுக்கு நடைபெற்ற அபிஷேக ஆராதனை. ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய.